Guys, I'm going to explain the reverse banana leaf method in a lunch in a wedding. டாக்டர் பால் மாரியோ இல்லை ஒரு சக்கரை இருக்கும்போது எப்படி வெட்டிங்கில் போயிட்டு கரெக்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் எப்படி சாப்பிட்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் லஞ்சுக்கு போகிறீங்கன்னா நான் சொல்கிற இந்த ரிவர்ஸ் பனானா லீஃப் டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். டாக்டர் பால் சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம இலையில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு பொரியல் இதெல்லாம் வைக்கிறது அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கத்தில் நம்ம சாதம் வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா லஞ்சில் இந்த கூட்டு பொரியலோட அளவு எல்லாத்தையும் சாதம் அளவுக்கு வாங்கிக்கணும். சாதத்தோட அளவை கூட்டு பொரியல் அளவுக்கு வாங்கிக்கணுங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச ஃபீல் இருக்கும். சாதத்தை கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. ஸோ இந்த சாதத்தோட சேர்த்து நிறையா சாம்பாரோ ரசமோ நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்போ இது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு மீல் ஆகிடுங்க. தயிர் எடுக்க மறக்காதீங்க, ஏன்னா அது ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் சோர்ஸ். முடிஞ்சால் பாயாசத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இதே நீங்கள் நைட்டு ரிசப்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் உங்கள் வீட்லேயே கொஞ்சம் வயிறு ஃபில் ஆகிற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிருங்க. அங்கே போனதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்கை அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா சுகர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பஃபேக்கு போகும்போது எப்போவுமே ஷேரிங் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், அதிகமாகவும் சாப்பிட மாட்டீங்க. அது என்ன ஷேரிங் டெக்னிக்னா, கூடவே இன்னொருத்தரை இழுத்துட்டு போயிருங்க. அங்கே போய் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூப் பிடிச்சிருந்தா சூப் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டர்ஸ் தான் எடுத்துக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே ஸ்டார்டர்ஸ் ப்ரோட்டீன் புரதம் ரிச்சாக இருக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதில் நான் வெஜிடேரியன் இருந்துச்சுன்னா சிக்கன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. இல்லை பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரைடாக இருக்க ஃபுட்டாக இருந்தால் அளவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டு ப்ரோட்டீனை லோட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டருங்க. அங்கே போயிட்டா உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் லைக் ஒரு இட்லியோ இல்லை வெரைட்டிஸ் ஆஃப் தோசா இருக்கும், அதை சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தியா ரொட்டி மாதிரி ஐட்டங்கள்ஸ் இருந்துச்சுன்னா அதை உங்கள் பார்ட்னரோடையோ ஃப்ரெண்டோடையோ ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸ் வரும்போதே இப்போ உங்கள் வயிறு ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஒருவேளை மெயின் கோர்ஸில் பிரியாணி இருந்துச்சுன்னா நிறையா பீஸ் போட்டுட்டு கம்மியாக ரைஸ் போட்டுக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் அதே தாங்க. அது கூட நீங்கள் கொஞ்சமாக கர்ட் ரைஸ் இருந்தால் கர்ட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட்காக. கிரேவி வெரைட்டிஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா அங்கே நான்வெஜ் கிரேவிஸில் சிக்கன் இருந்தாலும் சரி, மட்டன் இருந்தாலும் சரி, இல்லை எக் கிரேவி இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். உங்களுக்கு காரமாக அவாய்ட் பண்ணணுன்னு இருந்தால் மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்படி ஸ்வீட்டாக இருக்க ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது அதோட சுகர் ரிலீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்பைக் பண்ணும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் ரேதர் தேன் ஐஸ்கிரீமை விட. அதுக்கு மேலேயும் ஸ்வீட் கிரேவிங்காக இருக்குது, டெசர்ட் சாப்பிட்டே ஆகணும்னு இருந்துச்சுன்னா உடனே நம்ம ஆட்டோக்கார தம்பியை வர சொல்லிடுங்க. லைட்டாக ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் டாக்டர், நான் போகிறதே கல்யாணத்துக்கு ஒரு நாள், இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை ஒரு நாள் சீட் டேவாக யூஸ் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. பட் எல்லா நாளுமே இதே அளவுக்கு கேலரி உள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா தாங்க பிரச்சனை. ஸோ இல்லை டாக்டர், நான் கரெக்டான லைஃப் ஸ்டைலை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் டயபெட்டிஸ் ஃப்ரெண்டுக்கோ இல்லை கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா கல்யாணத்தில் போய் ஃபஸ்ட் ஆளாக சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுறதுக்காக சேவ் பண்ணி வச்சுட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க.